அன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, பார்க்கவும் கூடாது. அப்படி பார்த்தோம்னா நாம் ஏமாந்துரும். ஏன்னா அன்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்கிட்டேருந்து பிள்ளைக்கு, அப்பாக்கிட்டேருந்து அந்த குழந்தைக்கு, அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே பாருங்களேன், அண்ணன், தம்பி, அக்கா, அப்புறம் கல்யாணம் ஆன மனைவி, மனைவியோட பிள்ளைகள், பேரன், பேத்தி, இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே யாராவது ஒருத்தர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே இருக்காது. ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸோ அன்புங்கிறது முன்ன பின்ன தான் இருக்கும். 100% ஈஸியாக எல்லாருக்காலையும் அதை கொடுக்க முடியாது. அது கொடுக்குறதுக்கு ஆளும் கிடையாது. நீங்கள் முதல்ல எதிர்பார்த்து ஏமாறாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எல்லா இடத்துலையும் அழகாக வாங்கணும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு 10-15 வருஷம் வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி 2 குடும்பத்தோட எதிர்ப்பில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 15 வருஷம் வாழ்கிறாங்க. இது நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு நடந்த என்னுடைய நண்பர்கள் நடந்த விஷயம். 15 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. என்னென்னா, பொண்டாடி சொல்கிறா, நான் உண்மையாக அவர் போல் அன்பை செலுத்துகிறேன், அவர் திருப்பி எனக்கு செலுத்த மாட்டார். கணவன் சொல்கிறான், நான் உண்மையாக தான் இருக்கிறேன், அவர் திருப்பி என்கிட்ட அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ 15 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த அன்பு தான் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, இல்லை அவள் உண்மையாக இல்லை, இவரும் உண்மையாக இல்லை. ஸோ 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. குழந்தைங்கள் வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுது. அப்போ 15 வருஷம் ஒரு உண்மையாக இருந்த அன்பை செலுத்தியிருக்காங்க. அந்த 15 வருஷம் கழிச்சு அது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி மட்டும் இருந்த அன்பு உண்மைன்னு எப்படி நம்ம நம்புறது? ஒடிஞ்சு போச்சா? அதனால் அன்பு செலுத்துங்க, அது ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு உண்மையாக கிடைக்கல, மறுபடியும் நான் நினச்ச மாதிரியே அவங்க இல்லை அப்படின்னு சுற்றி தேடி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் அழகாக வாழணும். அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா சரியாக வராது. நம்ம ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, அதுக்காக செக் பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. வந்த இடத்துக்கு வரலன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்க மேலே உண்மையாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரிட்டன் எதிர்பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வாழுங்க.